சொல்லிட்டு இருந்தாரு. முதலமைச்சர் பேசினது என்ன அப்படின்னா, தவக தலைவர் விஜய் 12 மணிக்கு வரதா இருந்துச்சு. ஆனா அவர் வந்தது 7 மணிக்கு தான். அவர் இவ்ளோ தாமதமா வந்தது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்த தவகவினர் தொண்டர்களுக்கு தங்களுடைய தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், அப்புறம் கழிப்பறை வசதி, உணவு, இப்படி எதையுமே அடிப்படை வசதிகள் செஞ்சு தரவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அப்புறம் காவல்துறை முன் வச்ச எந்த விதமான அறிவுறுத்தல்களையும் தாவகவினர் பின்பற்றவில்லை, எல்லாத்தையுமே மீறிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. கரூர் துயரத்துல தமிழ்நாடு அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொண்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிச்சிருந்தாரு. இது போன்ற துயரங்கள் நடக்கிற காலத்துல இனிமேலும் நடக்காமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும், ஏற்கனவே உருவாக்கி இருக்கு, இன்னும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோர் அதற்குரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடத்தணும். அப்படி கட்டுப்பாடுகளை மீறும் போது பாதிக்கப்படுவோர் அத்தனை பேருமே தொண்டர்கள் தான் அப்படின்னு அதை மனசுல வச்சுக்கிட்டு இவங்களாம் செயல்படணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு.